ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூஃபில் பைப் லைன் வச்சுருக்கோம். இன்றைக்கி அதை பற்றி தான் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம எப்படி வைக்கிறோம், மெஷர்மெண்ட்டு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அப்படியே வந்து சொல்கிறேன். லைன் போடும்போது நம்மளால் காட்ட முடியல, அதனால் இப்போ போட்டதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் பாக்ஸ் ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா, அடியில் வந்து நம்ம பேப்பர் வச்சுட்டு இதுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த ஸ்பாட் லைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளார பாருங்கள், உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து பேப்பர் வச்சு ஃபில் பண்ணிவிடுவேன். அது மாதிரி ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்னா கலர் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அதனால் ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த ஏரியா, அது வந்து பாத்ரூமுக்கு ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம். ஒரு எக்ஸாஸ்ட் லைனு, இந்த பக்கம் வால் லைட் ஒன்று, அதிலே வந்து ஒரு 2 மாடல் போட்டு ஹீட்டர் லைன் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்காக இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் வருது, அதனால் அங்கே ஒரு லைட்டுக்காக அதை எடுத்தாந்து அப்படியே ஃபேன் பாக்ஸ் லிங்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து எடுத்தாந்து இங்கே போர்டு வந்து மெயின் போர்டு வைக்கிறோம். இந்த இடத்துல அந்த ஃபேன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்கோம். முக்கா வந்து ஒரு சர்க்யூட்டு, இந்த ஃபேன் பாக்ஸ் இங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஏசிக்கான ப்ரொவிஷன் வந்து நம்ம அதில் கொடுத்துருவோம். அவ்வளோதான். கேபிளுக்கு ஒரு லைன் கேட்டாங்க, அது நிறுத்தியிருக்கோம். இது வந்து ஒரு பெட்ரூமோடைய லைனு. ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பைப் லைன் வந்து நம்ம பிளான் பண்ணுற மாதிரி போடலாம். மெயினாக இது வந்து ஒரு பெட்ரூம். அப்போது கட்டில் போடுவாங்க. கட்டில் போட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 6க்கு 4 அப்படின்னும் போது நம்ம வந்து கட்டில் பேஸ் பண்ணி தான் வைக்கணும். இது வந்து ரூம் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம கட்டில் போடுற இடத்த பேஸ் பண்ணி தான் ஃபேன் வைக்கணும். ஓகேங்களா? அதாவது சின்ன ரூமாக இருக்குது, சென்டராக வேணுன்றவங்களுக்கு சென்ட்ரு போடலாம். யாரும் அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா சென்ட்ரு போடலாம். இல்லை தேவைன்னு கேட்குறவங்க நம்ம கட்டில் சென்ட்ரு பண்ணி நம்ம ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த பெட்ரூமில் அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ட இருக்குங்க. ஏன்னா நம்ம ரூஃப் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது, நல்லா பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைப் ஒன்று கூட பிசுங்காது. கீழே நம்ம ஐடென்டிஃபிகேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேப்பர் வச்சுருக்கோம். இந்த ஃபேன் பாக்ஸ் உள்ளாரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக கிடிச்சு வச்சுருவோம். நம்ம எல்லா பாக்ஸுமே அப்படி தான் வச்சுருப்பேன். கலவை ஏறுறது நமக்கு 90% பார்த்திங்கன்னா குறைச்சிரும். அப்புறம் அப்படி திரும்பினோம்னா பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன ஏரியா தான். இது ஒரு 15க்கு 60 இது, அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்ன ஏரியா தான் இது. ஆனால் பார்த்திங்கன்னா லென்த்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் போர்டுக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருவோம். அதாவது ஃபேன் பாக்ஸில் ஒரு சர்க்யூட், இது வந்து ஏசிக்கு லைன் போயிட்டு அவங்க இந்த பக்கம் கேட்டாலும் கொடுப்போம், நம்ம இந்த பக்கம் கேட்டாலும் கொடுப்போம். அதனால் ஃபேன் பாக்ஸில் ஒரு சர்க்யூட். இது வந்து மெயின் சுவிட்ச் போர்டுக்கான ஒரு சர்க்யூட். நேராக பார்த்திங்கன்னா அது வந்து அங்கே டிபிக்கு போயிடும். அந்த இடத்துக்கு நான் காட்டுற கிட்ட போய்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன். இதில் பார்த்திங்கன்னா நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தடுப்பு, நடக்கிற வழி. இது நடக்கிற வழியில் ஒரு ஸ்பாட் லைட், ஒரு வால் லைட்டு, அவ்வளோதான். இது வந்து அந்த ஹாலில் ஒரு ஸ்பாட் லைட் இருக்குதுங்க, அது வந்து ஹாலு. அங்கேருந்து சுவிட்ச் போட்டு இந்த லைட் எரியிற மாதிரி உள்ளே வரும்போது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா கிச்சனுக்கான ஃபேன் பாக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் லேப்ட் இருக்குது, இந்த பக்கம் லேப்ட் இருக்குது. லேப்டை கழிச்சிட்டு தான் நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து செவுறு வந்து ஃபுல்லாக ஏற்றலை, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ப்ளைனாக தெரியும். ஓகேங்களா? நம்ம வந்து இருந்தாலும் மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம், அளந்து தான் நம்ம வைக்கணும். இங்கே வந்து சுவிட்ச் பாக்ஸ் வருது, அதனால் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு. இது வந்து கிச்சன், அதனால் 2 சர்க்யூட் மேக்ஸிமம் இருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1 இன்ச்சு போட்டிருக்கோம். நேராக பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக அது டிபிக்கு போயிடும். பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் பிட் ஒன்று நிறுத்தியிருக்கேன். எதுக்காகனா இந்த இடத்துல ஒரு ஓடிஎஸ் வருது, அதனால் ஏதாவது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பாத்ரூமு, ஒரு ஸ்பாட் லைட் வச்சுருக்கேன். இதில் எந்த தடுப்புமே இல்லை பாருங்கள், அங்கே மட்டும்தான் செவுரு. அதனால் இந்த இடத்துல ஒரு கீழே வந்து இறக்கி வச்சுருக்கோம். இதை வாலில் கட்டிங் போட்டு நம்ம எந்த பக்கமாக சுவிட்ச் போர்டை வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹாலு. இது ஆக்சுவலாக இதுலேருந்து அந்த பிட்டோட இது வந்து ஹாலு. ஹாலில் பார்த்திங்கன்னா 2 ஃபேன் பாக்ஸ் சென்ட்ரு பண்ணி ஒரு ஸ்பாட் லைட்டு, அதுலேருந்து இதை சென்ட்ரு பண்ணி ஒரு ஃபேன் பாக்ஸ், இதுலேருந்து இதை சென்ட்ரு பண்ணி ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சோஃபா போட்டு உட்கார இடம், அதனால் இதுலேருந்து 3 அடி வச்சு ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். 4 ஸ்பாட் லைட்டு 2க்கு 2 நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் இதை கொடுத்துருக்கோம். ஃபேன் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக லிங்க் இங்கே இறக்கிருக்கோம், அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அங்கே இருக்கும். அது பார்த்திங்கன்னா சென்ட்ரு இறக்கிருக்கோம். ஸ்பாட் லைட்லாம் ஃபேன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயின் போர்டு வருது, அதனால் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டிபியில் போய் இறக்கிருக்கேன் சர்க்யூட்டுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய எட்ஜஸில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு இன்ச்சு போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிவி வருது. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏசி பாயிண்ட் கேட்டிருக்காங்க.
அதனால அதுக்கும் எடுத்துக்கலாம் ஒரே லைனில் அப்படின்னு சொல்லி விட்ருக்கேன். இது வந்து டிவிக்கான கேபிள் கனெக்ஷன். கேபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் தான் விடணும், சென்டர் விடக்கூடாது. எப்பவுமே சைடில் விட்டு பாருங்கள், ஓரமாக எடுத்தாந்து தூக்கி விட்டாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இதுவும் அதே மாதிரி தான். இதுலேருந்து இதில் ஃபுல்லாக ஒரு அது நடக்கிற இடம். அந்த ஸ்பாட் லைட்டுக்கு அந்த டெப்த் பாக்ஸ்லேருந்து ஒரு முக்கா செவரு அதுக்கு அண்ணாண்ட. டெப்த் பாக்ஸ் எதுக்காக வச்சுன்னா கீழே வந்து செவரு இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம செவத்தில் கட்டிங் அதில் ஒரு பெண்டு போட்டு செவத்தில் இறக்கிற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், லைன் இறக்கிறதுக்காக. இது வந்து ஒரு ஃபேன் பாக்ஸு, சின்ன சின்ன பெட்ரூம், அதனால் ஸ்பாட் லைட்லாம் கிடையாது. அதனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாக்ஸில் ஒரு சர்க்யூட் கொடுத்துருப்பேன். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எனக்கு ஒரு சர்க்யூட் லைன் வர மாதிரியும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் பிட் ஒன்று நிற்கிருக்கு, எப்படி வேணுமோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக. இதில் வேறு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், நமக்கு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ஒரு 3 சர்க்யூட் வந்துடுது. இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து ஒரு சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் பாக்ஸு இந்த லைன் இறங்குறதுலேருந்து ஒரு சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முக்கா வந்து இந்த பெட்ரூம் ஃபேன் பாக்ஸுக்கு இது இந்த ஸ்பாட் லைட்லேருந்து போகுது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின் மீட்ரு பாக்ஸ்லேருந்து வருங்க. இது வந்து செகண்ட் ஃப்ளோர் நம்ம எடுத்துக்கிட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வருது இது, ஓகேங்களா? அது இறங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேருந்து அதை விட்டு பார்த்திங்கன்னா அதோட சின்னது ஒரு படிக்கட்டு, அங்கே ஒரு இங்கேருந்து ஒரு 3 அடிக்கு லேப்ட்டு, இந்த பக்கம் ஒரு 3 அடிக்கு ஒரு லேப்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு சர்க்யூட் ஒன்று கொடுத்துருக்கோம். சுவிட்ச் போர்டு அங்கே தான் வருது. 2 ஸ்பாட் லைட்டு, ஒரு வால் லைட்டு கொடுப்போம் நம்ம இதில். அதே மாதிரி வாசக்காலுக்கு வெளியே ஒரு வால் லைட்டு. இதை ஃபுல்லாக சென்ட்ரு பண்ணி 2 ஸ்பாட் லைட் போட்டிருக்கோம். இந்த பீம்லேருந்து இதை சென்ட்ரு பண்ணி 2 ஸ்பாட் லைட் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கேமரா கீழே இருக்குது, அதை ரைஸ் பண்ணி மேலே வரைக்கும் வேணும்னாங்க, அதனால் நம்ம அதை விட்டுருக்கோம். இந்த ஸ்பாட் லைட்லேருந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்குங்க, ஸ்டார் கேஸ்க்காக நம்ம வந்து இந்த இடத்துல ஏற்றிருக்கேன், லைன் ஏற்றிருக்கேன். இதுலேருந்து ஒரு முக்கா போயிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து சுற்றி உடைக்கத்தால அதை மட்டும் ரைஸ் பண்ணி விட்டால் போதும். அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்ட் பிட்டுக்கு கேட்டிருந்தாங்க, நிறுத்தி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட் லைட், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பிட்டு. இதெல்லாம் வந்து சோலார் வருது, நாங்கள் அதெல்லாம் ஸ்டாண்ட் பிட் ஏற்றிருக்கோம். நம்ம அதுலேருந்து அந்த சர்க்யூட் 2 லைன், அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் மோஸ்ட் ஆஃப் தேவையான பைப் லைன் எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இது வந்து டயக்ராமோட காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம கீழே போய் சும்மா ஒரு வியூ பார்த்துடலாம். நம்ம இப்படியே ஸ்டெப்பில் இறங்கி போனோம்னா இதுதாங்க. இப்போ இறங்கிட்டோம்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்பாட் லைட் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஏரியா தான் அது. இப்போ இந்த சந்துக்குள்ளே நமக்கு இந்த இடத்துல ஒரு சென்ட்ரு பாயிண்டில் அங்கே பார்த்தீங்கன்னா டிபி இருக்கும். இந்த சென்ட்ரு பாயிண்டில் ஒரு ஸ்பாட் லைட் வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நிறுத்திருக்கிறது, இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு சென்டரில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டெப்த் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சுருக்கேன். இது அங்கேருந்து இந்த இடத்துலேருந்து அப்படி கட்டிங் போட்டு இந்த லேப்டாப் உடச்சி இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்துடும். ஏன்னா டோர் வந்து இதில் அணையும், அதனால். இது வந்து ஃபுல்லாக வந்து ஹாலு. நம்ம மேலே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதேமாரி இந்த ஸ்பாட் லைட் சொன்னீங்களா, ஹால்லேருந்து போட்டு வரவங்கண்ணே, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு ஸ்பாட் லைட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹாலு. இங்கே சுவிட்சை போட்டுட்டு இந்த லைட்டில் இந்த லைனில் யூஸ் பண்ணுறதுக்காக. இதை வந்து உடச்சி போடும்போது நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்ன பாத்ரூம், இது வந்து கிச்சன். பார்த்திங்கன்னா இதுதான் கிச்சன். நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு லேப்ட்டு, இதை கழிச்சிட்டு நம்ம ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா செவர்லாம் கிடையாதுங்க, செவர்லாம் கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து மேலே வந்து ஒரே ப்ளைனாக இருக்குது. இது வந்து நமக்கு பெட்ரூம். விண்டோவை சென்ட்ரு பண்ணி நமக்கு வந்து கட்டில் போடுவான்றதில் நம்ம இந்த இடத்துல ஒரு 3 அடி சென்ட்ரு பண்ணி ஃபேன் வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம், இது சின்னதாக ட்ரெஸ்ஸிங், அவ்வளோதாங்க. இது மாதிரி வீடியோக்கள் வேறு ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் உடச்சி போகிற வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவதுனா எலக்ட்ரிக்கல் வேலையை பொறுத்த வரைக்கும் பிளானிங்கு தான், நீங்கள் தான் யோசித்து பண்ணணும். எங்களால் ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.